வணக்கம் ட்ரேடர் சசி. ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அப்படி என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு? எல்லா நியூஸ் சேனலும் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷஸ், சீஸ் ஹியூஜ் செல் ஆஃப் அமிட் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் டேரிஃப் பிளான்ஸ். வால் ஸ்ட்ரீட் செல் ஆஃப் வர்சன்ஸ் ஆன் ட்ரம்ப்ஸ் டேரிஃப், ரெசிஷன் ஒரிஸ். ஸ்டாக் மார்க்கெட் கிராஷஸ் ஆன் ரெசிஷன் ஃபியர், பியர் பார்ட்டி இன் யூஎஸ் ஸ்டாக்ஸ். எல்லாம் ரொம்ப ரெனோவ்டு நியூஸ் சேனல்ஸு. நாஸ்டாக் டம்பிள்ஸ், லுக் பேக் அட் பிக்கெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷஸ். உடனே வந்து ஹிஸ்ட்ரிக்கு போயிடுறது. ஏற்கனவே வந்து கிராஷ் ஆகும்போது எவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு, உடனே கம்பேரிசன் அங்கேருந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. லுக் பேக் அட் த பிக்கெஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷஸ், அதை ஒரு வீடியோ எடுத்து போடுறது. பல்கி அக்கா வந்து 1.75 ட்ரில்லியன் லாஸ்ட் அப்படின்னு அவங்க எடுத்தோடனே வந்து அதுதான் வந்து சொல்லுவாங்க. இந்தியன் மார்க்கெட்னா 30 lakh crore அப்படிம்பாங்க. யூஎஸ் மார்க்கெட்டுங்கும் போது 1.75 ட்ரில்லியன் டாலர்ஸ் லாஸ்ட். யூஎஸ் மார்க்கெட் கிராஷ், 4 ட்ரில்லியன் வைப்ட் அவுட். 4 ட்ரில்லியன் யூஎஸ் மார்க்கெட் கிராஷ் லைவ். சரி, ஓகே, நம்ம மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? ஸோ யூஎஸ் 30லேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம யூஎஸ் 30 என்ன நடந்துகிட்டு இருக்குது? கொரோனா அப்போ இங்கே வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. நம்மளுடைய நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் எப்படி நடக்குதோ அதே தான் இங்கேயும். அப்போது கொரோனா ஃபால்லேருந்து ரெக்கவரின்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் இருக்குது. இந்த ரெக்கவரியிலேயே ஒரே ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஒன்று வந்தது. கொரோனா ஃபால்லேருந்து ஒரே அடியாக ரெக்கவரி ஆச்சு, அதுக்கான கரெக்ஷன். அப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல ரொம்ப வந்து செட்டெல்லாம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 2024 ஆரம்பிக்கும் போது வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி வந்து போச்சோ அதே மாதிரி இங்கிருந்தும் வந்து ஸ்டார்ட் ஆகி ப்ரைஸு ஷூட்டப் ஆகி போயிடுச்சு. அதுக்கான கரெக்ஷன் வந்துட்டு இருக்குது. இங்கே எப்படி கரெக்ஷன் வந்ததோ அதே மாதிரி இங்கேயும் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு இருக்குது. அதுக்கு தான் இவ்வளோ கூச்சல். அது ஒரு டேர்ம் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, பிளட் பாத். சிவப்பாக போச்சுன்னா பிளட் பாத், க்ரீனாக மேலே இந்த மாதிரிலாம் போச்சுன்னா என்ன பாத்துன்னு தெரில. ஏதோ சொல்கிறாங்க, ரைட், ஓகே. எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான்னு பார்ப்போமா? 2024லேருந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துலேருந்து அக்டோபர் நவம்பர் மாதத்துலேருந்து வந்து லான்ச் ஆரம்பித்தான். லான்ச்சாக எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்குது ப்ரைஸு? 38-39% வந்து போயிருக்கு. 40% வச்சுக்கோங்க. 40% வந்து ரைஸ் ஆகிருக்கு. எவ்வளோ நாளில்? ஒரு வருஷத்தில். 2022லேருந்து 2024 வரைக்கும் ஒரே இடத்துல நின்றுருக்கு ப்ரைஸ். அப்படியே கன்சால்டேட் பண்ணியிருக்கணும். 2024 இருந்து 40% ரைஸ் ஆகிருக்கு. அந்த 40% ரைஸுக்கான ஒரு கரெக்ஷன் தான் வந்துட்டு இருக்கு. இங்கே கூட நாங்கள் ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க, ஒரு சில பேர் எப்போ வழக்கம் போல் வந்து பயமுறுத்துகிறாங்க. அந்த பயமுறுத்துகிறவங்கள தான் நிறைய பேர் வந்து பார்க்கவும் செய்கிறீங்க. இன்னும் நீங்கள் மேலும் பயத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்க. கீழே வர்ற மார்க்கெட்டில் வந்து நம்மளால் பணம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை, நல்லா பண்ணலாம். அப்படி ஏன் அந்த பயம் வருது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஒருவேளை ஸ்டாக்ஸில் நீங்கள் நீண்ட கால முதலீடாக வந்து வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் என்னடா அது மார்க்கெட் கீழே வருது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணும். மற்றபடி டெய்லிலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறவங்களும் உங்களுக்கு ஜாலி தான். மொத்தமாக கீழே வந்தால் செல் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்க. பயப்படணும்னு அவசியமே இல்லை. ஆஸ் எ ட்ரேடராக சொல்கிறேன். கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வர வாய்ப்பு இருக்குது? ஏற்கனவே கரெக்ஷன் எப்படி வந்தது? ஏற்கனவே எவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? இங்கே தான் நடந்தது அந்த கரெக்ஷனை. இந்த லோவை கட் பண்ணாமலேயே வந்துக்கிட்டே இருந்தான். இப்படி வந்து போய்கிட்டு இருந்தது. நம்ம பேட்டர்ன் மாதிரி தெரியுதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம பேட்டர்ன் தான். அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கிறான்? விழும்போது இப்படி வந்துட்டு மேலே போக முடியல. திரும்ப ஒரு புல் பேக் வந்துட்டு மேலே ஆல்மோஸ்ட் போயிட்டான். பையர்ஸு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த லோவை இன்னும் உருப்படியாக வந்து கட் பண்ணல. இருந்தாலும் நம்மளுக்கு என்ன தேவை? இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா தான் மேலே போகும். அப்போ என்ன பண்ணால் மறுபடியும் ஒரு புல் பேக் வந்தான். மறுபடியும் மேலே வர ட்ரை பண்ணால் முடியலை. மறுபடியும் ஒரு புது லோ. மறுபடியும் மேலே வந்தான். இந்த தடவை மேலே வந்துட்டான். கொஞ்சம் பெருசு பண்ணி காட்டும்.
இந்த தடவை என்ன பண்ணிட்டான், மேலேயே வந்துட்டான். என்ன அர்த்தம், பையர்ஸ் அதிகமாயிட்டாங்க. இது இந்த ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கெல்லாம் பையர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, இங்கே எவ்வளோ இருக்கிறாங்க, இங்கே எவ்வளோ இருக்கிறாங்க. எல்லா புல் பேக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை கம்பேர் பண்ணிங்கன்னா கம்பேரிட்டிவ்லி பையர்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. அப்பாடா, இப்போ என்ன நடக்கணும், நம்ம ஹிஸ்ட்ரி வந்து பார்த்த வரைக்கும் வந்து இது வந்து எப்படி வந்து நடக்கணும், இப்படி கீழே வரணும், இப்படி க்ரீன் ஆச்சுன்னா என்ன ஆகும், மேலே போய் இன்னொரு ஹை, இந்த ஹைக்கு மேலே, இந்த ஹைக்கு மேலே, இந்த ஹைக்கு மேலே ஒரு சின்ன லோ, மறுபடியும் வந்து இப்படி போகணும். இப்படி தான் நடக்கணும். இப்படி தான் ஏற்கனவே நடந்தது. லோ இங்கே இருக்குது, லோ லோ இந்த மாதிரி வந்து லோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தான். அதே தான் இங்கேயும் மேலே போகும்போது ஹை ஹை ஹைன்னு ஹை பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, இந்த இடத்துல வந்து மேலே போனவங்க மறுபடியும் செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி கீழே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு முயற்சி, ரெண்டாவது முயற்சி. இந்த ரெண்டாவது முயற்சியிலிருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாகவே மேலே தான் போச்சு ப்ரைஸ். இது வீக்லி டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதே இது 5 மினிட்ஸ்லேயும் இதே தான், இப்படியே தான் வேலை செய்யும். என்ன கொஞ்சம் மேலே போகும். இது வீக்லியில் இந்த மாதிரி நடக்கிறதுனால வந்துட்டு கண்ணாபின்னான் வந்து மேலே போயிருக்கு. 40% வந்து ரைஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த ஹைக்கு மேலே போகணும், அவ்வளோதான். நம்ம இந்த ஹைக்கு மேலே இது வந்து போயிருக்குதா, இப்போ கீழே வந்துட்டு போகும்போது இந்த ஹைக்கு மேலே போகணும். கீழே வரும்போது இங்கே வரக்கூடாது. இந்த இடத்துல இருந்தோ, இந்த இடத்துல இருந்தோ, இல்லை இந்த இடத்துல இருந்தோ மேலே போகணும். இந்த இடத்துலேருந்து மேலே போயிடுச்சு. இந்த ஹையை கட் பண்ணானா மேலே போயிடும். கட் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சான், அப்போவும் பையர்ஸ் வந்து சந்தேகம் தான், திரும்பவும் வந்து கீழே தான் வந்தாங்க. ஆனால் இந்த லோக்கு தான் வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா லான்ச் ஆனவன் தான் சல்லுன்னு வந்து மேலே போயிட்டான். ஸோ இவ்வளோ வந்து இங்கே நடந்திருக்குது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் நடக்குது. இந்த ஹைக்கு வந்து மேலே போகணும், ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருந்தால் என்ன ஆகும், ஒரு பெரிய ரைஸுங்க, நல்லா மேலே வந்தது ப்ரைஸு, ஒரு நல்ல புல்பேக், செல்லர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கிறாங்க. அதாவது இங்கே ட்ரேடு எடுத்தவங்க இங்கே வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. வாய்ப்பு நிறையா இருக்குது. நிறைய வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து புக் பண்ணும்போது வந்து என்ன ஆகும், மார்க்கெட்டு சடனாக கீழே வர்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஆனால் இது வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால நடக்கிற ஒரு விஷயம். எதுக்கு கீழே வந்து போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு புல் பேக் வந்திருக்கு. தொடர்ந்து மேலே வந்த ப்ரைஸு குட்டியாக இங்கே தான் புல் பேக் வந்திருக்கு. மேலே போக முயற்சி பண்ணியிருக்கான், மறுபடியும் ஒரு புல் பேக். அதுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் போயிருக்குது ப்ரைஸ். அந்த லெவலையே வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு டிரைவர் கேண்டில், டிரைவர் திருப்பணும்னு நினச்சாருன்னா திருப்பிடுவார், திருப்பணும்னு நினச்சாரு திருப்பிடாரு. எங்கே வரைக்கும் போனார், இங்கே வரைக்கும் தான் போனார். திஸ் இஸ் டேஞ்சரஸ். ஏன், ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டு புல் பேக்கு மேலே வரும்போது என்ன பண்ணணும், மேலே போகணும். அப்போ தான் மேலே போவான். கீழே வரும்போது அந்த லோக்கு வராமல் மேலே போகணும், அந்த லோக்கு வராமல் மேலே போகணும். அது எவ்வளோ தூரம் அந்த மாதிரி போகுதோ அவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கும். அது எவ்வளோ நாள் வேணாலும் போகும், வருஷ கணக்கில் போகும். ஏன்னா இது வீக்லி டைம் ஃப்ரேமுங்கிறதுனால வருஷ கணக்கில் போகும். என்ன ஆயிருக்குது, இங்கே இதே இடத்துலேருந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி கீழே கொண்டுட்டு வந்திருக்காங்க. நமக்கு இதுதான், இந்த லெவலுக்கு கீழே போயிடுச்சுன்னா போயிடும், கீழே போயிடும். இல்லைன்னா இந்த லெவலுக்கே வந்து சப்போர்ட் எடுத்துருந்தானா, இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருந்தானா மேலே போயிருக்க மாட்டான். மேலே போகாமல் திரும்பவும் கீழே வரும்போது இந்த லெவலில் விட்டுருவான், கண்டிப்பாக விட்டுருவான். விட்டுட்டு மறுபடியும் வந்து மேலே இது மாதிரி உள்ளே போவான், மறுபடியும் கீழே, மறுபடியும் மேலே. இதுதான் நடக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா, மேலே கீழே மேலே கீழே போச்சு, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போ இங்கே மேலே போச்சு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்ததுன்னு கவனிச்சிங்களா? ஒரு சின்னதாக புல் பேக் வந்தது, சின்னதாக புல் பேக், சின்னதாக புல் பேக்கு. டோட்டலாக அதை என்கல்ஃப் பண்ணால் அங்கிருந்து வந்து மேலே போயிட்டான். தெரியுதா? எல்லா இடத்துலையும் நடக்குது, நம்ம தான் கவனிக்கிறது இல்லை. ஒரே மாதிரி தான் நடக்குது, விஷயம் ஒன்று தான், ஆனால் வேற வேற மாதிரி வந்து நடக்கிறது, வந்து செயல்பாடு வந்து வேற வேற மாதிரி. இங்கே எவ்வளோ பெருசாக இருக்குது, இங்கே அவ்வளோ சின்னதாக இருக்குது, இதோடைய மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி இருக்குது. ஆனால் நடந்தது அதே தான். ஏன், வெறும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ், அவ்வளோதான். மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறது பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ். சரி, ஓகே, இங்கிருந்து வந்து இந்த மாதிரி வந்து திரும்பிட்டானே, ஒருவேளை இந்த ஹைக்கு மேலே போனான்னா என்ன பண்ணுவான், அடுத்தடுத்து ஹை பண்ணுவான். எப்படி பண்ணுவான், அடுத்த ஹை இங்கே வரைக்கும் போயிருக்குது, ஆனால் க்ளோஸை சரியாக பண்ணலை.
மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணியிருக்கான், மறுபடியும் செல்லர்ஸ் கண்ட்ரோல் எடுத்தாங்க, கீழே கொண்டுட்டு வந்தாங்க. எது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டாங்க? ப்ரீவியஸாக ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் வந்திருக்குது, ரொம்ப நெருக்கத்தில் வந்திருக்குது. ஆனால் இங்கேருந்து ரிவர்சல், மறுபடியும் டிரைவர், இங்கே டிரைவர் வந்தார்ல, அந்த மாதிரி வந்து இங்கேயும் ஒரு டிரைவர் வந்துட்டார். அப்போ என்ன ஆகுது? ப்ரைஸ் இன்னும் மேலே போகுது, ஜஸ்ட் வெண்ட் அப். மறுபடியும் ஒரு புல் பேக் வந்திருக்கிறான். இந்த தடவை இவ்வளோ லோக்கு தான் வர முடிஞ்சது அவங்களால. இங்கிருந்து போனால் என்ன பண்ணுவான்? இன்னொரு ஹை வைப்பான். புல் பேக் வந்தான், இவ்வளோ தூரம் தான் வர முடிஞ்சது. அதாவது ப்ரீவியஸாக எந்த லெவலில் பிரேக் பண்ணானோ அந்த லெவலையே டச் பண்ண முடியல. இன்னும் மேலே போகிறான். என்ன அர்த்தம்? பையர்ஸ் வந்து தொடர்ந்து பை பண்ணுறான். தொடர்ந்து ஒரு வருஷ கணக்கில் பை பண்ணுறாங்க. 40% மார்க்கெட்டை மேலே ஏற்றுறாங்க. திரும்பவும் மேலே போகுது, திரும்பவும் புல் பேக் இவ்வளோ தான் வந்தது, திரும்பவும் மேலே போகுது, திரும்பவும் புல் பேக் என்ன பண்ணிட்டான்? இங்கே வந்துட்டான். இங்கே தான் ட்விஸ்டே ஆரம்பிக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டான், தெரியுதா? இந்த இடத்துல நடந்த அதே மாதிரி நடக்குதா? இந்த இடத்துல வந்து ஈக்குவல் ஐக்கு போனதுக்கு அப்புறமா கீழே வந்தானா, இந்த லோக்கு வந்தானா கீழே போயிடுவான்னு பார்த்தோமா? இங்கே என்ன நடக்குது? ஈக்குவல் ஹை. எதுக்கப்புறம் நடக்குது? ஒரு நல்ல ரைஸுக்கு அப்புறமா நடக்குது. ஒரு தடவையும் ஹையர் ஐ பண்ணிகிட்டே போன மார்க்கெட்டால் இந்த தடவை ஹையர் ஐ பண்ண முடியல. அட் த சேம் டைம் செல்லர்ஸ்ன்னு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்கெல்லாம் செல்லர்ஸ் இவ்வளோ பேர் இல்லை, இங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு பயம் வந்திருக்கு எல்லாத்துக்கும். 45,000 அப்படிங்கிற இந்த மேஜிக்கல் நம்பருக்கு வந்துருச்சு. நம்ம 30,000த்துலேயே பை பண்ணி வச்சிருக்கிறோமே, நம்ம கொஞ்சம் வந்து நம்மளுடைய பொசிஷன்ஸை ஆஃப்லோடு பண்ணலாம். ரீட்டைலர்ஸ் எங்கே என்ட்ரு பண்ணுவாங்க? இங்கே தான் என்ட்ரே பண்ணுவாங்க. நல்ல வேகமாக மேலே போகுது பார்த்தீங்களா, இங்கே தான் இந்த வில் பி இன்ட்ரெஸ்டட். இங்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டே இருக்காது. இது இங்கே வந்து கீழே போயிடும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து செல் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால் கீழே போகும்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதே விஷயம் நடக்குது. இந்த தடவை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறான்? அந்த லோக்கே வந்துட்டான். இங்கிருந்து ஒரு ஹைக்கு போச்சு ப்ரைஸு, கீழே வரும்போது அந்த லோக்கே வந்துருச்சு. அந்த லோக்கு வரக்கூடாது, இவ்வளோ நாளாக வரல. இங்கே ஒரு லோ இருக்குது, இங்கே ஒரு லோ இருக்குது, ஆல்மோஸ்ட் வந்தான், ஆனால் தொடலை. அடுத்தடுத்து நீங்கள் லோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்குது. அப்போ இந்த தடவை என்ன பண்ணியிருந்துருக்கணும்? இங்கே இருந்து மேலே போயிருந்துருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் இங்கே இருந்து மேலே போயிருந்துருக்கணும். என்ன பண்ணியிருக்கிறான்? இங்கேயே வந்துட்டான், இந்த இடத்துக்கே வந்துட்டான். ஹை போகும்போதுனாச்சும் ஹை மேலே போய் வச்சுருந்துருக்கணும், இப்படி போயிருந்துருக்கணும். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து அதான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தான். சரி, இங்கே வரைக்கும் வந்துட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே போகும்போதுனாச்சும் மேலே போயிருந்தானா இந்த ட்ரெண்டு இன்னும் கண்டினியூ ஆகிருக்கும். இன்னும் 45%, 50% இன்க்ரீஸ் அந்த மாதிரி வந்து போயிருந்துருக்கும் ஒரே வருஷத்தில். ஆனால் என்ன பண்ணியிருக்கிறான்? கீழே வந்துட்டான். வீக்னஸ் நமக்கு இங்கே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கல அப்படின்னா கீழே வர ஆரம்பிச்சானா கீழே வந்துடும். ஸோ டெய்லியில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நான் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன், இந்த சப்போர்ட்லேருந்து தான் மேலே போயிருக்கு, இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்கு, இங்கேருந்து மேலே போக சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் நம்ம. அதனால தான் ஹையர் டைம் ஃப்ரேம்னு போய் பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும். சரியா? இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? கரெக்ஷன் வந்துட்டு இருக்கு. கரெக்ஷன் எப்படி வரும்? 40% ரைஸுக்கான கரெக்ஷன். இங்கேருந்து மேலே போக முடியாமல் கீழே வந்துருக்கிறானா, இவன் கண்டிப்பாக ரிவர்சல் ஆகி போவான். போனான்னா இந்த ஹைக்கு போக மாட்டான், இந்த ஏரியாவில் எங்கேயோ இருந்து மறுபடியும் ஒரு லோ வைக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. திரும்ப வந்து மேலே போவான், இந்த ரேஞ்சில் எங்கேயோ இருந்து திரும்ப வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு, இந்த லெவலுக்கே கூட வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இங்கே இவ்வளோ தூரம்லாம் போகக்கூடாது மார்க்கெட். இது வந்து இண்டெக்ஸ் டவ் ஜோன்ஸ், அதனால் வந்து இவ்வளோ பெரிய ஃபால்லாம் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. சும்மா ஏதோ ஒரு 2-3 லோ வைப்பான், வச்சுட்டு அப்படியே வந்து இந்த இடத்துல இந்த கூட ரிவர்சல் ஆனான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே வந்து ட்ரெண்ட் லைனை போட்டுருவீங்க. இங்கேருந்து வந்து மேலே போய் ஒருவேளை இந்த லெவலுக்கே போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கலாம். இந்த லெவலுக்கே போயிட்டான்னு வச்சுக்கோங்க, மேலே போகிறான், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறான். அப்போல்லாம் நியூஸ் சேனல் எதுவுமே வாயே திறக்க மாட்டாங்களே. ட்ரம்ப் நல்லா ஆட்சி பண்ணுறாருன்னு சொல்லவே மாட்டாங்க. அது எல்லா நாட்டிலையும் அதே பிரச்சனை தான். கீழே விழும்போது மட்டும் கூப்பாடு போடுவாங்க. சரி, ஓகே, ஒருவேளை இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இவ்வளோ தூரம் போச்சுன்னா மறுபடியும் நம்ம பேட்டர்ன் கீழே இவ்வளோ தூரம் வரும், வந்துட்டு தான் மறுபடியும் வந்து மேலே போகும். ஸோ இது ரெகுலராக நம்ம வந்து பார்க்குறோம்.
நிறைய பேர் இது வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க. நிறைய மெசேஜஸ் வேறு அனுப்பிச்சு இதெல்லாம் சொல்கிறீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ட்விட்டர் ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் ஓப்பனாக அடிச்சு விட்றாள் தான். அதனால் வந்துட்டு இப்போ தான் நான் இதே பார்த்தேன். நான் இது எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியல. நான் வருவேன், நோட்டிஃபிகேஷன் போவேன். நோட்டிஃபிகேஷனில் யாராச்சும் வந்து மெசேஜஸ் இந்த மாதிரி வந்து அனுப்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்ப்பேன். இதுக்கு எதனாச்சும் ரிப்ளை பண்ணணும்னா பண்ணுவேன். இல்லைனா வந்துட்டு அப்படியே கடந்து வந்து போயிடுவேன் நான். இது வந்து என்ன டேக் பண்ணுறவங்க தான் இந்த இடத்துல வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு நேற்று தான் தெரியும். அப்போ இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி மெசேஜஸ் இங்கே பாரு 40 மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இதை கிளிக் பண்ணால் தான் அதுக்கு கீழே இருக்க மெசேஜே நான் என்னால் பார்க்க முடியும்னே எனக்கு இப்போ தான் தெரியும். இவ்வளோ மெசேஜஸ், இவ்வளோ அனாலிசிஸ் வந்து என்னை டேக் பண்ணாமல் நீங்கள் வந்து போடுறதுனால எனக்கு நோட்டிஃபிகேஷனில் வரல. இவ்வளோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் நான். இந்த நம்ம பேட்டர்ன் அப்படின்னு இப்போ பேசினோம் பார்த்தீங்களா, அந்த விஷயந்தான். அதை எத்தனை பேர் வந்து பிடிச்சிருக்கீங்க தெரியுமா? சில பேர் தப்பாக வந்து வரைய தான் செய்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்து மாற்றிக்கலாம். சரியா? சரி, ஓகே, ரைட்டு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்டை கட் பண்ணி கீழே போகிறான். ஒன்றும் ரெசிஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் சும்மா கதை தான். இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துலேருந்து திரும்ப போகிறான். திரும்பினா என்ன பண்ணுவான்? ஒன்று நம்ம பேட்டர்னுக்கான வாய்ப்பு. அதே ஹைக்கு போனான்னா இந்த இடத்துலேருந்து திரும்பி இப்படி போயிட்டான்னா கண்டிப்பாக இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆகி இவ்வளோ தூரம் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான சான்ஸ். ஸோ ஒன்ஸ் திரும்பிட்டான்னா என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட்ஸ் வந்து எடுத்துக்குவோம். சரியா? அதே சமயத்தில் 1 ஹவரில் நம்ம என்ன பேசியிருந்தோம்? இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்த வந்து நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அதான் அந்த வீக்லியில் பார்த்தா அந்த லோ இது. இந்த லோவிலேருந்து மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். என்ன பண்ணியிருக்கான்? ட்ரெண்டை எக்காரணத்தை கூட கட் பண்ணல. இந்த ப்ரீவியஸ் ஹையை சேலஞ்சு பண்ணவே இல்லை. தொடர்ந்து கீழே போயிட்டே இருக்கு. ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுவான். பிரேக் பண்ணி இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீக்லியில் அதை தான் நம்ம இப்போ தான் பார்த்தோம். 1 ஹவரில் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தொடர்ந்து வந்து லோ பண்ணிகிட்டே வருது ப்ரைஸ். தொடர்ந்து லோ பண்ணும். இந்த தொடர்ந்து லோ பண்ணுற வரைக்குமே அவன் கீழே தான் போவான். நல்லா செல்லர்ஸுடைய டாமினேஷன் நல்லா தெரியுதா? ஒரு தடவையும் கீழே கொண்டுட்டு வராங்க. ஒரு தடவையும் நல்லா வந்து கீழே வருது ப்ரைஸ். செல்லர்ஸ் அவ்வளோ டாமினேட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் மறுபடியும் வந்து பையர்ஸ் டாமினேஷன் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா பையர்ஸு இவ்வளோ நாளாக 40% மேலே கொண்டு போயிருக்கிறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி இனிமேல் வந்து செல்லர்ஸ் கொஞ்சம் வந்து டாமினேஷன் வந்து பண்ண தான் செய்வாங்க. அதுக்காக யாருமே வந்து செல்லே பண்ணக்கூடாது, மார்க்கெட் வந்து மேலே போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்படிலாம் வந்து நடக்கவே நடக்கும். சான்ஸே இல்லை. ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்தோம். டெய்லியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மேலே போயிருக்கான். மேலே இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். ஈக்குவல் லெவல்லேருந்து கீழே வந்துட்டான். மேலே போக வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்து ட்ரேடை வந்து ட்ரை பண்ண வேண்டியதான். 1 ஹவரில் 5 மினிட்ஸில் போய் ட்ரை பண்ண வேண்டியதான். கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக வேண்டியதான். இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஒரு நிமிஷம். இந்த மார்க்கு தாங்க. இந்த மார்க்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய நான் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினச்சேன்னா பார்ப்போம். US 30க்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மார்க்லேருந்து ப்ரைஸ் வந்து எப்படி வந்து மேலே போயிருக்கிறான்னு தெரியுதா? நம்ம 5 மினிட்ஸ்லாம் ட்ரேட் எடுக்க போகிறோம். ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. இந்த ஃபால்லேருந்து எப்படி ரெக்கவர் ஆகிருக்கு பாரு. ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல இருக்குதா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு க்ரீன் கேண்டில் இருக்குது. இந்த ஹைக்கு வந்தோன்னே எப்படி வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான் பாருங்கள். எவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு. இந்த ஃபாலில் இருக்கிற க்ரீன் கேண்டில் இந்த க்ரீன் கேண்டில் வந்தோன்னே ரிஜெக்ஷன். தொடர்ந்து இந்த லெவலை கட் பண்ண முடியல. ஆனால் மேலேயும் போக முடியல. மறுபடியும் பிரேக் ஆச்சு, கீழே வந்தது. எக்ஸாக்டாக இந்த லெவல்லேருந்து மேலே போயிருக்கான். எப்படி போயிருக்கான்? மேலேருந்து ஃபால் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கான். மறுபடியும் கீழே போக முடியாமல் மறுபடியும் மேலே போனால் மேலே போயிட்டான். எங்கே போயிருக்கான்? திரும்ப அங்கேயே தான் போயிருக்கான். தெரியுதா? ஸோ வீக்லியில் பார்த்து, டெய்லியில் பார்த்து, 1 ஹவரில் பார்த்து நீங்கள் ட்ரேடு எப்படி எடுக்கணும்? இப்படி தான். சரி, இங்கே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஒரு நாள் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஒரு நிமிஷம் லைனை போட்டுறேன். அடுத்த நாள்
அடுத்த நாள் வந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்குறீங்க. நியூஸ் கேண்டல் இது பார்த்தாலே தெரியுது. ட்ரேடு எடுத்திருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் போச்சு. என்ன இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குது, லோ பண்ணிகிட்டே வரான். ப்ரீவியஸ் ஹைக்கு போக முடியல ப்ரைஸால், அப்படியே பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான், கீழே வரைக்கும் போயிட்டான். ஒன்ஸ் இதுக்கு மேலே வந்து வர ஆரம்பிச்சிது, இது இன்டர்னலாக உள்ளுக்குள்ளே போயிட்டு மேலே வர ஆரம்பிச்சிது, என்ன பண்ணான், இந்த லெவலுக்கு தான் வர முடிஞ்சது அவனால், திரும்ப கீழே தான் போனான். சரியா, கீழே போனான்னா கீழே கண்டினியூஸ் பீரிஷ்னஸ்ஸு ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி, மறுபடியும் கண்டினியூஸ் பீரிஷ்னஸ்ஸு செகண்ட் முயற்சியிலேருந்து அப்படியே வந்து வந்துட்டான். டபிள்யூவை ஸ்டைலாக போட்டான், வந்தே வந்துட்டான். இந்த தடவை எவ்வளோ தூரம் போயிருக்குது, இந்த தடவை இந்த ஹைக்கும் மேலே போயிருக்குது. அப்போ அடுத்த தடவை இந்த ஹைக்கும் மேலே போகணும். போனானா ட்ரெண்ட் லைனை வரைக்கும் போய் டச் பண்ணான், இந்த ஹைக்கு மேலேயும் போனான், போயிட்டு தான் கீழே வந்தான். இந்த லோவுக்கு கீழே இன்னொரு லோ வச்சா மறுபடியும் வந்து மேலே. ஸோ கீழே போகுது மார்க்கெட்டு, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலையே பட தேவை. நிதானமாக ட்ரேட் பண்ணணும். 5 மினிட்ஸில் வந்து பொறுமையாக ட்ரேட் பண்ணணும். அவசரப்படாமல் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத, செல்லு தான் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சு போச்சுன்னா, நல்லா மேலே இருக்கும்போது வந்து செல்லை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். என்ன கொஞ்சம் மேலே போய் க்ளோஸ் வச்சுன்னா எக்ஸிட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே. இல்லைன்னா நல்லா விழட்டும் கீழே. கீழே விழுந்ததுக்கப்புறமா வந்து ஏதாச்சும் வந்து ரிவர்சல் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு தடவையும் ரிவர்சல் வரும்போது எவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, எக்ஸாக்டாக வருவாங்க. இங்கே வரைக்குமே அதான் நடந்திருக்கு. மார்க்கெட் முடிகிற வரைக்குமே வந்து இந்த மாதிரி தான் முடிச்சிருக்கான். இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது வந்து இப்படி தான் வந்து போயிட்டு இருக்குது ப்ரைஸ். ஸோ யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் அதை பற்றிலாம் கவலையே படாதீங்க. சரியா, கவலையே படாமல் நீங்கள் பாட்டுக்கு வந்து சார்ட்டு என்ன சொல்லுதுன்னு வந்து கவனிங்க. ரெசெஷன் ஆகட்டும், ட்ரம்ப் எதனாலும் சொல்லட்டும், என்னமோ நடந்துட்டு போகுது. US 100 ஒரு இண்டெக்ஸு, ஸ்டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிற ஒரு இண்டெக்ஸில் என்ன நடந்துட்டு இருக்குது, 2023லேருந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான்னு பார்க்கலாமா. 2 வருஷம் 2023லேருந்து எவ்வளோ தூரம் போயிருக்கிறான், 100% வந்து மேலே போயிருக்கு. 10,000லேருந்து எவ்வளோ போயிருக்குது, 22,000 போயிருக்கு 2 வருஷத்தில். யாராச்சும் எதனாச்சும் பேசினாங்களா? அமெரிக்க பொருளாதாரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பேசினாங்களா? மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அடிச்சிக்கவே முடியாது பேசினாங்களா யாராச்சும்? இந்த 2 வருஷத்தில், கடந்த 2 வருஷத்தை சொல்கிறேன். இப்போ எல்லாருமே வந்து ரெசிஷன் சொல்கிறாங்க, கிராஷ் ஆகுது, $1 trillion வந்து லாஸ்ட் ஆகிடுச்சு, $4 trillion வந்து வைப் ஆகிடுச்சு. ஏன்பா இங்கெல்லாம் வந்து மேலே போச்சு, அப்போல்லாம் யாருமே எதுவுமே சொல்ல. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஃபாலோ ஆனதுக்கு $4 trillion வந்து வைப்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே இருந்து இவ்வளோ தூரம் போனதுக்கு எவ்வளோ $1 trillion சம்பாரிச்சிருப்பீங்க? கேட்கணும்னு தோணுதா? அதனால தான் சொல்லுவேன், அந்த நியூஸுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகவே போகாதீங்க. அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம வந்து கவனிக்கிறோம், அவ்வளோதான். என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இண்டெக்ஸ் வந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்டுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கு ப்ரைஸு, இந்த ட்ரெண்டுக்கு திரும்ப வந்துருக்குது. ஏற்கனவே வந்ததை விட இந்த தடவை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துருக்குது. ட்ரெண்டை பிரேக் பண்ணிடுமா, சான்சஸ் ஆர் ஹை. எங்கே வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது, இங்கே வரைக்கும். ஏன், ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்படி போயிருக்கிறான், சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கிறான். அப்போ கீழே வந்தானா இவ்வளோ தூரம் வரலாம். ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சே, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணணும். இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணிட்டான்னா அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு பெரிய ஃபாலை வந்து எதிர்பார்க்கலாம். ஃபால் ஆகிட்டு அப்போது ரெக்கவரி தான். இப்படி தான் வந்து போவோம். படிக்கட்டில் தான் ஏறி போவான், படிக்கட்டில் தான் இறங்கி வருவான். அதிலலாம் எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஐஆர்ஐ பண்ணிட்டு தான் மேலே போனான். இங்கே ஐஆர்ஐ பண்ண முடியாமல் வர்றதுனால கீழே வந்துட்டு இருக்குது ப்ரைஸ், அவ்வளோதான். கீழே நல்லா இப்படி வந்துட்டு பூ மாலை. இங்கெல்லாம் எங்கேயுமே நீங்கள் அதை பார்த்து வந்துருக்க மாட்டீங்க. தொடர்ந்து 4 வாரமாக கீழே வருது. எங்கே வருது, ட்ரெண்ட் லைனுக்கு வருது. இங்கே என்ன ஆச்சு, தொடர்ந்து 4 வாரமாக கீழே வந்தது, அதுக்கப்புறம் மேலே போச்சு. டிரைவர் இங்கே வந்தார், டிரைவர் வந்தோன்னா வண்டியை திருப்பிட்டார். சரியா, என்ட்ரி எட்டு எக்ஸிட்டு கீழே அது பாட்டுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது ப்ரைஸ்.
இதெல்லாம் வந்து நம்ம அதை தான் சொல்கிறேனே, நியூஸு அதை பற்றிலாம் வந்து என்றைக்குமே வந்து கவலைப்படாதீங்கோ. இங்கே என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க. வீக்லியில் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்களா, எதை கட் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்க, அங்கே ஒரு லெவலை வந்து போட்டு வச்சுருந்தோம். இங்கே இதான் லெவலு, இதை கட் பண்ணக்கூடாது, கட் பண்ணான்னா கொஞ்சம் கீழே வருவான். எப்படி வருவான்? இங்கே இது இருக்குது, ஹை பண்ண முடியல. வீக்லியில் பார்த்தீங்க 4 கோடு இப்படி இருந்தது, கம்ப்ளீட்டாக கீழே வர்ற மாதிரி. அப்படியே வந்தான், இந்த மேலேருந்து கீழே வருவான், அப்படியே வந்தான். ஃபுல் பேக்கே இல்லாமல் வந்தானா? இல்லை, ஃபுல் பேக் இருக்கும். ப்ரீவியஸ் லெவல்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் பேக் இருக்கும். ஃபுல் பேக்கு திரும்பவும் ஃபுல் பேக்கு. அந்த புல் பேக் வந்து ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகாது. ப்ரீவியஸ் ஹைக்கு போனானா தான் மேலே போகும். இங்கெல்லாம் இருக்கிற பையிங் ஆக்டிவிட்டியை விட இங்கே பையிங் ஆக்டிவிட்டி கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. இன்னும் கீழே வந்து போவானா? ஹையர் ஹை பண்ணுற வரைக்கும் வந்து கீழே தான் போவான். சாரி, கீழே தான் போவான். கன்ஃபியூஸ் ஆகிடு. இந்த மாதிரி வந்து ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி போகும்போது என்ன பண்ணுறது? நம்ம செல் பண்ணி வச்சுட்டு ஐயோ கீழே போவானான்னு பார்க்குறது. இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுறது? பை பண்ணி வச்சுட்டு ஐயோ போச்சு. ரெண்டு என்னன்னு வந்து பார்க்கணும். முதல்ல ஓவரால் மார்க்கெட் மூடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், சென்டிமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இங்கே நடந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பேஸ்லேயே அதே மாதிரி நடந்துருக்குது பாருங்கள். இந்த சார்ட்டில் இதோ இங்கே நடந்துட்டு சின்னதாக புல் பேக் வந்தது, கீழே வந்துட்டான். சின்ன புல் பேக்கு கீழே வந்துட்டான். கொஞ்சம் பையிங் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குது. மறுபடியும் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி கீழே கொண்டு போனாங்க. ஒன் லாஸ்ட் டைம் வால்யூம் பக்காவாக ஜென்ரேட் ஆச்சுனாலே என்ன அர்த்தம்? அதுக்கு மேலே வந்து அப்படியே ரிவர்சல் ஆகிடுவான்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். முதல் தடவை இந்த ஹைக்கு மேலே வந்தது, இந்த ஃபாலிலேயே முதல் தடவை இந்த ஹைக்கு மேலே வந்தது. சின்ன புல் பேக்கு மேலே போயிட்டான், சின்ன புல் பேக்கு மேலே போயிட்டான், சின்ன புல் பேக்கு மேலே போயிட்டான், சின்ன புல் பேக்கு, சின்னதுன்னு சொல்ல முடியாது, பெரிய புல் பேக்கு அந்த ப்ரீவியஸ் லெவல் வரைக்குமே வந்துருச்சு ஆல்மோஸ்ட்டு. அதுலேருந்து தான் மேலே போக முடியாமல் கீழே வந்துட்டு இருக்கிறான். அதனால் நீங்கள் நெவர் வரி அபவுட் நியூஸ் சேனல்ஸ். இன்ஃபேக்ட் நீங்கள் அதெல்லாம் பார்க்காம இருக்கிறதே நல்லது தான். சரியா? பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு வந்து ட்ரேடிங் வந்து இதில் என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பார்த்து வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க. டெய்லியில் நீங்கள் அந்த மாதிரி சின்ன புல் பேக் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க, கண்டினியூஸாக கீழே போயிட்டு இருந்தது. இதில் 1 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த புல் பேக்கே எவ்வளோ பெருசுக்கு வந்து போயிருக்குன்னு தெரியும். ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போனது தெரியும். திரும்ப வந்து ஃபாலோ ஆகும்போது இந்த மாதிரி வந்து லோ பண்ணியிருக்கான், இன்னொரு லோ பண்ணியிருக்கான், மறுபடியும் புல் பேக் எங்கே வந்திருக்கிறான்? இந்த லெவலில் வரைக்கும் வந்திருக்கிறான், அடுத்து இந்த லெவலில் வரைக்கும் வந்திருக்கான். மறுபடியும் கண்டினியூஷன் கீழே போயிட்டு இருக்குது. ப்ரைஸ் லைன் போட்டிங்க, ட்ரெண்ட் லைன் போட்டிங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகும். இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் 5 மினிட்ஸ் போனீங்கன்னா இன்னும் தெளிவாக வந்து தெரியும். அதனால் ட்ரேட் பண்ணுறதுல உங்களுக்கு எந்த குறையுமே இருக்காது. எவன் எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து என்ன நடந்துட்டு மார்க்கெட்டுடைய மூடு என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது. தொடர்ந்து கீழே தான் போயிருக்கான். கடைசியாக வந்து இந்த இடத்துல வந்து அவனால் வந்து வர முடியல. இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் ட்ரை பண்ணி தான் ஆகணும். இது கீழே போச்சுன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான், அவ்வளோ. அதே சமயத்தில் இங்கேருந்து மேலே போகும்போது என்ன பண்ணுவான்? ப்ரீவியஸ் ஹைக்கு போயிடுவான். ப்ரீவியஸ் ஹைக்கு போயிட்டானாலே என்ன பண்ணுவான்? ஈக்குவல் லோவிலேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த இடம் தெரியாது உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. திரும்ப மேலேருந்து கீழே வந்தானா இதெல்லாம் நீங்கள் ஷோர் ஷார்ட்டாக எடுக்கலாம். ஏன்னா பையர்ஸ் வந்து இங்கே அதிகமாகிட்டாங்க. ஏற்கனவே அந்த ஹைக்கு போக முடியாத பையர்ஸு இந்த தடவை கீழே வந்துட்டு மேலே போகும்போது அதே ஹைக்கே போயிட்டாங்க. அப்போ பையர்ஸ் ஆர் கெட்டிங் ஸ்ட்ராங். சரி, கான்செப்டு அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு கான்செப்டில் எதனா டவுட் இருந்ததுன்னா மெயின் சேனலுக்கு போனீங்கன்னா தெரியும். அங்கே வந்து பிகினர்ஸ் கைடு இருக்கும். அந்த பிகினர்ஸ் கைடில் போயிட்டு எல்லா பதிவையும் 48 பதிவு இருக்கும். அதுக்கான லிங்க் வந்து இந்த சேனலுடைய பாட்டம்லேயே இருக்கும். போனீங்கன்னா பிகினர்ஸ் கைட் பொறுமையாக பாருங்கள். சரி, குயிக்காக வந்து சில ரினோட ஸ்டாக்ஸை பற்றி பார்த்துருவோமா? அடோபில் என்ன நடந்துகிட்டு இருக்குது? பேரலல் சேனல் பெரிய ஃபால் ஆகிடுச்சு. அடோப் அவ்வளோதான், விழுந்துட்டு தான் இருக்கிறான். ஏற்கனவே அப்படி தான் வந்து நடந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் தான் மேலே போச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுது? ஒரு புது லோ வச்சிருக்கிறான். அதுக்கான புல் பேக் லெவலு இவ்வளோ தூரம் தான் போச்சு ப்ரைஸ்.
திரும்பவும் கீழே வந்து ஒரு புது லோ வச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போ மறுபடியும் கண்டிப்பாக ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆனானா இந்த ஹைக்கு போயிடும். ரிவர்ஸ் ஆகிற வரைக்கும் தான் ஆயிட்டானா இந்த ஹைக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏற்கனவே அதான் நடந்தது. ஏற்கனவே நீங்கள் இங்கேருந்து ரிவர்ஸில் ஆவான்னு எதிர்பார்த்துருப்பீங்க. கொஞ்சமாக மேலே போச்சு, கீழே வந்தது, ஐயோ இன்னும் கீழே போகிறானேன்னு பார்த்துருப்பீங்க. சரி ரிவர்ஸில் ஆயிடுவான்னு நினச்சிருப்பீங்க. திரும்ப கீழே போயிடுறா, ஐயோ கீழே தான் போகிறான், செல்லுன்னு செல் எடுப்பீங்க. செல் எடுத்தோன்னா மேலே போயிடும். இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த லோக்கு கீழே வந்துருச்சு, இதுலேருந்து வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இந்த ஹைக்கு போனதுக்கப்புறமா வந்து இவன் இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க. இந்த கனெக்ட் பண்ணி அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டிங்கன்னா இந்த லெவல் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ அங்கேருந்து கீழே வர்றான், ஏற்கனவே நடந்தது தான். இங்கேருந்து மேலே போன மாதிரி இங்கேயும் வந்து மேலே போயிருக்குது. திரும்பவும் வந்து புதுலோ வச்ச மாதிரி இங்கேயும் புதுலோ வச்சிருக்கிறான். திரும்பவும் மேலே இப்படி வந்துட்டு கூட மறுபடியும் வந்து கீழே இப்படி கூட வரலாம். வந்துட்டு கூட மறுபடியும் மேலே போகும்போது இப்படி வந்து போகலாம். சான்சஸ் ஆர் ஹை. ஸோ ஹிஸ்ட்ரி தான் ரிப்பீட் ஆகும். அடோப் பெரிய ஃபால் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் பேரலல் சேனல் பேட்டர்னுக்குள்ளார மூவ் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸ். திரும்புகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது. திரும்பினான்னா மேலே போயிடுவான், இங்கே போயிடுவான். அதே மாதிரி மெட்டா என்ன பண்ணிகிட்டு இருக்குது, மெட்டா 2023லேருந்து 2 வருஷமாக மேலே போயிருக்கிறான். 2 வருஷமாக மேலே போயிருக்கிறான். எவ்வளோ தூரம் வந்து மேலே போயிருக்கிறான்னு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மை காட் 756%. 2 வருஷத்தில் இவ்வளோலாம் போகவே கூடாது. ப்ரைஸ் கரெக்ஷன் எல்லாம் போகவே கூடாது. 92 ரூபாவில் இருந்தது. 92 ரூபாலேருந்து எங்கே போயிருக்குது, 720க்கு போயிருக்கு மெட்டா பிளாட்ஃபார்ம். ஒரு கரெக்ஷனு, இந்த கரெக்ஷனுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு மூவ், அதுக்கப்புறமா தான் இப்போ தான் வந்து கீழே வந்துட்டு. ஸோ ட்ரெண்ட் லைன் வரலாம். ட்ரெண்ட் லைனை வந்துட்டு இதுக்கான கரெக்ஷன், இவ்வளோ பெரிய மூவுக்கான கரெக்ஷனை ஒரு பாதினாச்சும் வந்துட்டு கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இவன் என்ன பண்ணுவான், அடுத்து இந்த லோவை கட் பண்ணவே கூடாது. இந்த லோவை கட் பண்ணனா அப்படின்னா என்ன பண்ணுவான், ஏற்கனவே ஒரு குட்டி லோ இந்த இடத்துல வந்து இருக்குது. இது இன்டர்னலாக கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துலேருந்தே மேலே கொஞ்சமாக போயிட்டு திரும்ப வந்து தே மைட் கண்டினியூ திஸ் ஃபால். மொத்தம் ட்ரெண்ட் லைனுக்கு வந்துட்டான், ஆல்மோஸ்ட் வந்துட்டான். சரியா, சரி ஓகே. ஆப்பிள் என்ன பண்ணுறான், ஆப்பிள் கூட நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ட்ரெண்ட் லைனை நோக்கி தான் வந்துட்டு இருக்குது ப்ரைஸ். ஸோ இங்கேருந்து அப்படியே இந்த ட்ரெண்டுக்கு வரும்போதெல்லாம் மேலே போயிருக்குது. ஸோ இப்போ வந்து திரும்ப வந்து ட்ரெண்ட் லைன் நோக்கி வந்திருக்குது. கண்டிப்பாக இங்கே வர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. டெஸ்லா எல்லாம் வந்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. பண்ணுறதுக்கும் வந்து நியாயமாக வந்து பண்ணணும்னு நினைக்கும் போது வந்து நிறைய பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஸ்டாக் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது ஒரு பேட்டர்ன், இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டர்னை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி லோக்கு வராமல் போச்சு, பிரேக் ஆச்சு, மேலே போயிடுச்சு, பதவி ஏற்றாங்க. ப்ரீவியஸ் ஹைக்கே போயிருந்தது ப்ரைஸு. கிட்டத்தட்ட 200 அப்படிங்கிற இந்த ரேஞ்சிலேருந்து எங்கே வரைக்கும் போச்சு, கிட்டத்தட்ட 500க்கு போச்சு. அந்த மாதிரிலாம் போகவே கூடாது ப்ரைஸ். இதெல்லாம் தான் மேனிப்புலேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே போய் டச் பண்ணான், 488 வரைக்கும் போச்சு. அங்கேருந்து வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் கொண்டு போனானா, இது கரெக்டு தான், வால்யூமோட பிரேக் ஆச்சு, மேலே போச்சு, ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு சடன் மூமெண்ட் 200லேருந்து 500லாம் ரொம்ப அதிகம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம், தப்பில்லை. கரெக்ஷன் வந்து 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 போகலாம். ஏற்கனவே அதெல்லாம் தான் நடந்துருக்குது. இதை நீங்கள் டெலீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் என்ன மாதிரி பார்க்கலாம்னா இந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து ட்ரெண்ட் லைனுக்கு வந்து 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 கீழே போயிருக்கு. கீழே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து லோ வந்து வச்சுக்கிட்டே தான் வந்திருக்கிறான். அதுக்கப்புறமா தான் லோ வைக்க முடியல அவனால். வைக்க முடியாமல் இங்கே வரும்போது தான் ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி இப்படி வந்து போயிருக்குது, சோர்ஸுக்கே போயிடுச்சு. நம்ம இப்படியும் பார்க்கலாம். இது இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, இப்போ எதை அவன் வந்து தாண்டக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லோக்கு வரக்கூடாது, அவ்வளோதான். இந்த லோக்கு வரக்கூடாது. இந்த லோக்கு கீழே போச்சுன்னா இன்னும் வந்து கீழே நல்லா போய்டும். இது பெரிய ஃபால். இது கிட்டத்தட்ட 500லேருந்து எங்கே வந்துருச்சு ப்ரைஸு, 200க்கே வந்துருச்சு. ப்ரீவியஸாக இந்த இடத்துலேருந்து தான் மேலே வந்து அவ்வளோ தூரம் ரைஸ் ஆகி போயிருக்கு, அந்த ரேஞ்சுக்கே வந்துச்சு ப்ரைஸ். சின்னதாக ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், கொஞ்சமாக ரிவர்சல் ஆகி விழும்போது அடுத்த லெவலுக்கு வந்துடுவான்.
கொஞ்சமாக ரைஸ் ஆகி விழும்போது அடுத்த லெவலுக்கு வருவான். இப்படியே தான் நடக்கும் எல்லாத்துலேயுமே. அதான் நடக்கும். ஏற்கனவே அதான் நடந்தது. மேலே வந்தது, கொஞ்சமாக ஃபால் ஆகி ரிவர்சல், மறுபடியும் கொஞ்சமாக ஃபால் ஆகி ரிவர்சல், கொஞ்சமாக ஃபால் ஆகி ரிவர்சல், மறுபடியும் ரொம்ப அதிகமாக ஃபால் ஆச்சு. வால்யூம் மூவு. அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே போயிட்டு இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்? ஏஎம்டி மைக்ரோ டிவைசஸ். இது என்ன இருக்குது? சப்போர்ட்டில் வந்துட்டு ட்ரெண்ட் லைனுக்கு வந்து 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 மேலே போன ப்ரைஸு இந்த தடவை ட்ரெண்ட் லைனை மதிக்கவே இல்லை. இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்தே வந்து அந்த ட்ரெண்ட் லைனில் வந்தது. இங்கேருந்து ரிவர்சல் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது ரிவர்சல் ஆகலை. ஏற்கனவே ரிவர்சல் ஆச்சு. இந்த ரிவர்சல் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ஹைக்கு மேலே போயிருக்கணும். போகலை. போகாமல் கீழே வந்தான். ட்ரெண்ட் லைனை விட்டுட்டு கீழே வந்துட்டுருக்கான். இப்போ எங்கே வந்துட்டான்? இங்கேயே வந்துட்டான். இதுக்கு கீழே போகக்கூடாது. இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு சின்ன ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். மறுபடியும் வந்து ஃபால். எப்போ இந்த ப்ரீவியஸ் ஐயை போய் கட் பண்ணுறானோ அப்போ வரைக்குமே வந்து ஃபால் தான். கட் பண்ணிட்டானா அதுலேருந்து வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சு. ஸோ வெரி சிம்பிள். கூகுள் என்ன பண்ணுறான்? ஒரு ட்ரெண்ட் ஆகி இப்படி வந்துட்டு இருந்தால் அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போக ஆரம்பித்தான். 2023 நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கூகுள் வந்து மேலே போயிருக்கிறான். எவ்வளோ? 130% வந்து ரைஸ் ஆகிருக்கு. அப்போ எங்கேருந்து போயிருக்கிறான்? கிட்டத்தட்ட ஒரு 90லேருந்து போயிருக்கிறான். எங்கே? 200க்கு போயிட்டான். இப்போ கீழே வந்துட்டு இது ப்ரைஸு. அவன் வந்து என்ன பண்ணக்கூடாது? இந்த லோவை எக்காரந்து கொண்டு கட் பண்ணக்கூடாது. இந்த லோ வரைக்குமே நம்ம வந்து ரிவர்சல் ஆனால் தான் பை பண்ணணும். சரியா? அப்புறம் அமேசான் ட்ரெண்ட் லைனை நோக்கி வந்துருக்கு. எல்லாருமே மேலே போயிருக்காங்க. தெரியுதா? எல்லாருமே 100% வந்து மேலே போயிருக்காங்க. மேலே போனதுக்கான கரெக்ஷன் வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த மாதிரி கரெக்ஷன் எப்போ வந்தது? 24 ஜூலையில் வந்து. இப்போ 25ல் ஃபெப்ரவரியே வந்து வந்துருக்கு கரெக்ஷன். ஊபர்லாம் என்ன பண்ணுறாங்க? ஊபரும் ட்ரெண்ட் லைன், எல்லாமே ட்ரெண்ட் லைன் தான். இது மாடர்னாக வந்து இவன் வந்து படுத்துட்டான். அவ்வளோதான். அவனோட கோர்ட்டு கேஸு, லீகல் பிரச்சனை எல்லாமே வந்தது. இது வந்து மருந்து வந்து வேலை செய்யலை, பிரச்சனை வருதுன்னொடனே அவனோட ஸ்டாக் வந்து கண்ணாபின்னான்னு வந்து கீழே போயிடுச்சு. இது வந்து நைக்கோட ஸ்டாக் வந்து ஏற்கனவே வந்து பெரிய ஃபால் தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த ரைஸுக்கும் ஃபாலுக்கும் இவனுக்கு வந்து சம்மந்தமே இல்லை. இவன் போக்கில் அவன் பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கான். ஏற்கனவே விழுந்துட்டு தான் இருக்கான். எல்லாரும் மேலே போனதுனால கீழே வர்றாங்க. இவன் கீழே தான் போயிட்டு இருக்கு. அதனால் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுறாங்க? மைக்ரோசாஃப்ட்டு நல்ல ட்ரெண்ட் ஆகி போச்சு. இந்த லெவலை வந்து கட் பண்ணியிருந்திருக்க கூடாது. ஆனால் கட் பண்ணி கீழே வந்துகிட்டு இருக்குது. இந்த வீக் வந்து க்ளோஸ் வச்சா தான் தெரியும். ஸோ மேலே வந்து ரைஸுன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 வருஷமாக வந்து இவன் கூட வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்னா கிட்டத்தட்ட 115% போயிருக்கான். இப்போ இந்த 2 வருஷம், ஒரு வருஷத்துக்குள்ளார எல்லா ஸ்டாக்குமே 100% வந்து மேலே போயிருக்கிறான். அதுக்கான கரெக்ஷன் வரணும்ல. அதுக்கான கரெக்ஷன் வந்து போனால் தானே அது ஹெல்தி மார்க்கெட்டு. வால்மார்ட்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 24ல் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் எவ்வளோ தூரம் போயிருக்கிறான்? ஒரு வருஷத்தில் 110% போயிருக்கிறான். அதுக்கான கரெக்ஷன் எல்லாமே வந்து அதுக்கான கரெக்ஷன் வந்துகிட்டு இருக்குது. திரும்ப ஹையர் ஐ பண்ணுற வரைக்குமே வந்து அவன் வந்து போக மாட்டான். இந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் போகும்னா இந்த மாதிரி வந்து என்விடிஏ வந்து என்ன இருக்குது? நல்லா வந்து மேலே வந்தது ப்ரைஸு. இந்த ஹைக்கு மேலே போக முடியாமல் கீழே வந்தான். லோக்கே வந்துட்டான். திரும்ப வந்து இன்னொரு லோ வச்சான். திரும்ப இன்னொரு லோ வச்சுக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து வந்து மறுபடியும் வந்து புல் பேக் வந்து போயிட்டு இருக்குது. எப்படி வந்து கீழே வந்து மேலே போயிருக்கான், கீழே வந்து மேலே போயிருக்கான், கீழே வந்து மேலே போயிட்டு இருக்கான். திரும்பவும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலுக்கு இல்லைனா இந்த லெவலுக்கு. எப்போ வந்து அவன் வந்து மேலே போவான்? மேலே இப்படி வந்து பண்ணும்போது தான் மேலே போவான். இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணுற வரைக்கும் நோ சான்ஸ். அது வரைக்கும் நல்லா மேலே வந்தானா செல் பண்ணோன்னா திரும்ப வந்து கீழே போவோம். திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ போதும்னு நினைக்கிறேன். நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துட்டோம் நம்ம. இது வந்து ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஒரு நல்ல ஒரு பேரலல் சேனல் பேட்டர்னில் வந்து 2022லேருந்தே மூவ் ஆகிட்டு இது ப்ரைஸ். மேலே கீழே இந்த சேனலுக்குள்ளார போயிட்டு வந்துட்டு இது ப்ரைஸு. இப்போ இதை வந்து இன்னொரு மாதிரி கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து பேரலல் சேனலில் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைனை போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் போன ப்ரைஸ் வந்து அங்கேருந்து இப்போ ஃபாலோ ஆரம்பிச்சதுன்னா திரும்ப வந்து இந்த சப்போர்ட்டுக்கே வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது.
ஸோ இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்து ரைஸ் ஆகுமா தெரில, பார்ப்போம், ஃபாலோ பண்ணுவோம். ஸோ எல்லாரும் வந்து கீழே வந்துட்டு இருக்கும்போது ஜான்சன் அண்ட் ஜான்சன் சம்மந்தம் இல்லாமல் மேலே போயிட்டு இப்போ தான் கரெக்ஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டாக அந்த ட்ரெண்ட் லைனுக்கு போனதுக்கப்புறம் தான் கீழே விழுந்துருக்குறாங்க. கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே கொஞ்சம் மேலே. ஸோ இதுலேருந்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் தேவையில்லாமல் வந்து ஐயோ விழுது அந்த மாதிரி வந்து நீங்கள் பயப்படவே தேவையில்லை. யாருமே பயப்பட தேவையில்லை. கீழே விழுந்தாலும் நம்ம we are going to make profits. ஸ்டாக்ஸில் ஒரு வேளை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து 100% மேலே போயிருக்கு. எல்லா ஸ்டாக்குமே 100% மேலே போயிருக்குது. 99% நீங்கள் போய் வாங்கி வச்சுருக்கீங்க, பை எடுத்து வச்சுருக்கிறீங்கன்னா ரொம்ப கஷ்டம். சரியா புரியுதுன்னு நினைக்கிறேன். 100% மேலே போன ஸ்டாக்கில் நான் வாங்கி இது ஒரு 10 வருஷத்துக்கு வச்சுக்க போகிறேன் அப்படின்னு 99% போய் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா அவன் கரெக்ஷன் கண்டிப்பாக கீழே வரத்தான் செய்யும். ஒருவேளை நீங்கள் ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்டில் வச்சுருக்கிறீங்க, ரொம்ப நாளாக வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. நான் போன வருஷம் வாங்கினேன், ஹோல்ட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம், கண்டிப்பாக வந்து வச்சுக்கலாம், தப்பே இல்லை. ஏன்னா சின்ன கரெக்ஷன் வரும், வந்துட்டு திரும்ப வந்து மார்க்கெட்டு மேலே தான் போகுது. அப்படிலாம் வந்து ரொம்பலாம் ஃபாலோ விட மாட்டேன். US30 ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் விழுந்துட்டு இருக்குது. ஒன்ஸ் இந்த ஹையை கட் பண்ணானா அடுத்தடுத்து வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. பார்ப்போங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ நிறையா வந்து யூஎஸ் மார்க்கெட் ரெசிஷன் எல்லோரும் கூவுறதுனால ஒரு வீடியோ ஒன்று போட்டால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு தெளிவு வந்து வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.